24 ஆண்டுகளாக ஓய்வில்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி பணியாற்றுவதாக அமித்ஷா பேச்சு. ஆண்டு முழுவதும் நாட்டு மக்களுக்காக தன்னை அவர் அர்ப்பணித்துக் கொண்டிருப்பதாக புகழாரம். வங்கதேச ஊடுருவல்காரர்களை காக்கவே பீகாரில் ராகுல் காந்தி யாத்திரை மேற்கொண்டதாக அமித்ஷா விமர்சனம். பீகாரில் பாஜக கூட்டணி அரசு மீண்டும் அமைந்ததும் ஊடுருவல்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் உறுதி. கேரளாவில் அடர்ந்த காட்டில் உள்ள பாறைகளில் ஏறிச் சென்ற பிரியங்கா காந்தி எம்பி பழங்குடியின சமூகத்தினரை நேரில் சந்தித்து பிரச்சனைகளை கேட்டறிந்தார். எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க பாடுபடுவேன் என அண்ணாமலை பேட்டி. பாஜகவினரின் நோக்கமும் அதுதான் என்றும் விளக்கம். அதிமுக ஆட்சியை பாஜக காப்பாற்றியது என இபிஎஸ் கூறியது சரித்திர உண்மை. அமித்ஷாவை சந்தித்த இபிஎஸ் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் அண்ணாமலை விளக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு கூட்டம் கூடினால் சந்தோஷம்தான் என அண்ணாமலை பேட்டி. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் விஜய் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் அறிவுரை. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் பாஜக தலையிடவில்லை. தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தை அமித்ஷா பாராட்டியதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம். டெல்லியில் முகத்தை மூடி மறைத்துக் கொண்டு சென்றதாக எழுந்த விமர்சனத்திற்கு எடப்பாடி பழனிசாமி பதில். முகத்தை துணியால் துடைத்ததை புகைப்படம் எடுத்து வெளியிட்டு தரம் தாழ்ந்து அரசியல் செய்வதாக திமுக மீது குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது சட்டையை கிழித்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தன்னை விமர்சிக்க தகுதியில்லை என எடப்பாடி பழனிசாமி பதிலடி. அமைச்சர் செந்தில் பாலாஜியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்பு விமர்சித்து பேசிய வீடியோவை செய்தியாளர்களிடம் போட்டு காட்டிய எடப்பாடி பழனிசாமி ஊழல்வாதி என விமர்சித்துவிட்டு அவருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தது எப்படி என கேள்வி. கட்சி கட்டுப்பாடுகளை யார் மீறினாலும் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுகவில் செங்கோட்டையனின் கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டது குறித்து எடப்பாடி பழனிசாமி விளக்கம். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் வீட்டை காலி செய்து கொண்டு போக வேண்டியதுதான். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அன்புமணி பேச்சு. திமுக அறக்கட்டளை தொடர்பான வருமான வரி வழக்கில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது. வருமான வரித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரப்படும் மனுவை பாரபட்சமின்றி பரிசீலிக்க கோரிய வழக்கு. தமிழக வெற்றிக் கழக தலைவராக இருப்பவர்தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை விமர்சித்தால் தன்னை திமுக கைக்கூலி என்பதா என சீமான் கேள்வி. தமிழக வெற்றிக் கழகத்தினர் பக்குவப்பட வேண்டும் என்றும் பேட்டி. சங்கரன் கோவிலுக்கு வருகை தந்த பாஜக மாவட்ட தலைவர் ஆனந்தனுக்கு எதிர்ப்பு. ஒரு தலைப்பட்சமாக செயல்படுவதாக கூறி பாஜகவினர் கருப்பு கொடி காட்டியதால் பெரும் பரபரப்பு.
7 வயது சிறுமியின் கழுத்தில் கத்தரிக்கோலை வைத்து கொலை செய்து விடுவதாக மிரட்டல். செங்கல்பட்டு பவுஞ்சூர் அரசு மருத்துவமனையில் மிரட்டல் விடுத்தவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை. சீர்காழி அரசு மருத்துவமனையில் ஊசி செலுத்திக் கொண்ட கர்ப்பிணி பெண்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்ட விவகாரம். குறிப்பிட்ட ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் செலுத்தப்பட்டவர்களுக்கு மட்டுமே பாதிப்பு நேரிட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் புது மண்டபம் புதுப்பிக்கும் பணி டிசம்பர் மாதத்திற்குள் முடிந்து விடுமா? கோயில் இணை ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. வேலூரில் 150 மாநகராட்சி திறந்தவெளி மேடை கடைகளை குலுக்கல் முறையில் ஒதுக்குவது தொடர்பாக ஆலோசனை. இரு தரப்பு வியாபாரிகள் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் பாதியிலேயே முடிந்த கூட்டம். கடலூர் மாவட்டம் வடலூரில் மழையின் போது வீசிய சூறைக்காற்று. திடீரென்று சூறைக்காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் அவதி. சர்வதேச கடலோர தூய்மை தினத்தை முன்னிட்டு ராமேஸ்வரம் பாக் ஜலசந்தி கடலில் தூய்மை பணி. பிளாஸ்டிக் உட்பட கடலுக்கடியில் சிக்கியிருந்த 300 கிலோ கடல் கழிவுகள் அகற்றம். தங்க கடத்தல் வழக்கில் சிக்கி இளைஞர் கொலையான வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. வழக்கில் ராமநாதபுரம் போலீசார் முறையாக விசாரணை நடத்தவில்லை, எவ்வித தடயத்தையும் சேமிக்கவில்லை என்றும் நீதிபதி கடும் அதிருப்தி. சென்னை கிண்டியில் இருந்து போரூர் நோக்கி சென்ற கார் கத்திப்பாரா மேம்பாலத்தில் கவிழ்ந்து விபத்து. லேசான காயமடைந்த ஓட்டுநரை விரைந்து மீட்ட போலீசார். அக்டோபர் 12ஆம் தேதி நடைபெறும் முதுகலை ஆசிரியர் பதவிக்கான தேர்வை ஒத்திவைக்க கோரி வழக்கு. புதிய பாடத்திட்டம் சேர்க்கப்பட்டிருப்பதால் தேர்வுக்கு தயாராக அவகாசம் வேண்டும் என மனு. சென்னை சூளைமேடு பஜனை கோயில் தெருவில் மழைநீர் வடிகால் பணியின் போது சுவர் இடிந்து விழுந்த விவகாரம். சுவர் இடிந்து விழவில்லை, கடைக்காரர் ஒப்புதலுடன் இடிக்கப்பட்டதாக சூளைமேடு போலீசார் விளக்கம். நெல்லையில் கார் பேனட்டில் இருசக்கர வாகன ஓட்டியை இழுத்துச் சென்ற விவகாரம். ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்ட காவலர் காந்திராஜன் தற்போது பணியிடை நீக்கம். கர்நாடகா வாக்காளர் பட்டியலில் இருந்து காங்கிரஸ் ஆதரவாளர்களின் பெயர்கள் தொழில்நுட்பம் மூலம் நீக்கப்பட்டிருப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வாக்கு திருடர்களை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பாதுகாப்பதற்கு ஆதாரம் இருப்பதாக அறிவிப்பு. தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் மீதான குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமில்லாதவை. ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டை நிராகரித்தது தலைமை தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் தொடர்பான ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டை நிராகரித்தது பாஜக. வங்கதேசம் மற்றும் நேபாள நாடுகளை போன்ற சூழலை இந்தியாவில் ராகுல் காந்தி ஏற்படுத்த முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை. எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவிப்பு.
இறைவன் விஷ்ணுவிடம் போய் கேளுங்கள் என வழக்கு தொடுத்தவரிடம் கூறியதால் சர்ச்சை. அனைத்து மதங்களையும் மதிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி விளக்கம். ₹423 கோடி புதுச்சேரி அரசு பயன்படுத்தவில்லை. மத்திய தணிக்கை கணக்கு குழு அறிக்கையில் தகவல். நாகையில் காணாமல் போன 4 பேர் திருப்பதி வனப்பகுதியில் சடலங்களாக மீட்பு. வனப்பகுதியில் சடலங்களை மீட்ட போலீசார் கொலையா தற்கொலையா என விசாரணை. ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 7 பேரின் சிறைக்காவல் நீட்டிப்பு. 24ஆம் தேதி வரை சிறைக்காவலை நீட்டித்து ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. நேபாள இடைக்கால பிரதமர் சுசிலா கார்கி உடன் பிரதமர் நரேந்திர மோடி உரையாடல். நேபாளத்தில் மீண்டும் அமைதியை ஏற்படுத்த இந்தியா துணை நிற்கும் என உறுதி. ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பாக போயிங் நிறுவனத்திற்கு எதிராக இறந்தவர்களின் குடும்பத்தினர் வழக்கு. குறைபாடுள்ள எரிபொருள் கட் ஆஃப் ஸ்விட்ச் காரணமாக ஜூன் 12ஆம் தேதி 260 பேர் உயிரிழந்ததாக அமெரிக்காவின் டெலாவேர் நீதிமன்றத்தில் வழக்கு. இலங்கையின் கிளிநொச்சியில் போலீசார் சோதனையில் சிக்கிய 240 கிலோ கேரள கஞ்சா. பூட்டி கிடந்த வீட்டின் செப்டிக் டேங்கில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிப்பு. சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத புதிய பிளாஸ்டிக் பாக்டீரியாவை கொண்டு மூலப்பொருட்களை உருவாக்கி ஜப்பான் விஞ்ஞானிகள் சாதனை. ரஷ்யா மற்றும் பெலாரஸ் நாடுகள் பிரம்மாண்ட போர் பயிற்சி. ஒத்திகையில் இந்திய ராணுவ வீரர்களும் பங்கேற்றதால் மேற்கத்திய நாடுகள் அதிர்ச்சி. ஈட்டி எறிதல் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இருந்து வெளியேறினார் இந்திய நட்சத்திர வீரர் நீரஜ் சோப்ரா. இறுதிப் போட்டியில் 8வது வந்து ஏமாற்றம். கல்கி 2ஆம் பாகம் திரைப்படத்தில் இருந்து தீபிகா படுகோன் நீக்கம். சம்பளத்தை 25% அதிகரித்ததால் வெளியேற்றப்பட்டதாக பரபரப்பு தகவல்.